ஓம் சாந்தி 12/1/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் காமம் என்ற மிக பெரிய எதிரியை வெல்ல வேண்டும். காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: ஒவ்வொருவரும் தனது நடத்தையின் மூலம் எந்த காட்சியை அனைவருக்கும் ஏற்படுத்த முடியும்? பதில்: நான் அன்னப்பறவை போன்று இருக்கிறேனா அல்லது கொக்கு போன்று இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவரவர்களது நடத்தையின் மூலம் அனைவருக்கும் காட்சியாக செய்விக்க முடியும். ஏனென்றால் அன்னப்பறவையை போன்று இருப்பவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கொக்கு போன்று இருப்பவர்கள் துக்கம் கொடுப்பார்கள். அவர்கள் விகாரிகளாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறீர்கள். தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களது கடமை அனைவரையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவது ஆகும். ஓம் சாந்தி. எப்பொழுது ஓம் சாந்தி என கூறப்படுகிறதோ அப்பொழுது தனது சுய தர்மத்தின் நினைவு வருகிறது, வீட்டின் நினைவு வருகிறது. ஆனால் வீட்டிலேயே அமர்ந்து விடக்கூடாது. தந்தையின் குழந்தைகள் என்பதால் அவசியம் தனது சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஆக ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் இந்த முழு ஞானமும் புத்தியில் வந்து விடுகிறது. நான் ஆத்மா அமைதி சொரூபமாக இருக்கிறேன். அமைதி கடலான தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அந்த தந்தை தான் நம்மை தூய்மையானவர்களாக அமைதி சொரூபமானவர்களாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயம் தூய்மை ஆகும். உலகம்தான் தூய்மையாகவும் அசுத்தமாகவும் ஆகிறது. தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட அசுத்தமானவர்கள் இருக்க மாட்டார்கள். அசுத்தமான உலகத்தில் 5 விகாரங்கள் உள்ளன. அதனால்தான் விகாரமான உலகம் என்று கூறப்படுகிறது. அது விகாரமற்ற உலகமாகும். விகாரமற்ற உலகத்திலிருந்து ஏணியில் இறங்கி இறங்கி பிறகு கீழான விகாரமான உலகிற்கு வருகிறோம். அது தூய்மையான உலகமாகும். இது தூய்மையற்ற உலகமாகும். அது பகல் சுகமாகும். இது அலைந்து திரியக்கூடிய இரவு ஆகும். உண்மையில் யாரும் இரவில் அலைய மாட்டார்கள். ஆனால் பக்தி தான் அலையக்கூடியது என்று கூறப்படுகிறது. சத்கதி அடைவதற்காக தான் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களது ஆத்மாவில் அனைத்து பாவங்களும் இருந்தன, 5 விகாரங்களும் இருந்தன. அவைகளில் முக்கியமானது காம விகாரமாகும். இதன் மூலம்தான் மனிதர்கள் பாவ ஆத்மாக்களாக ஆகின்றனர். நாம் தூய்மையற்றவர்கள் மற்றும் பாவ ஆத்மாக்கள் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றனர். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணத்தினால் அனைத்து தகுதிகளையும் இழந்து விடுகிறீர்கள். அதனால்தான் தந்தை கூறுகிறார், நீங்கள் காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக, அதாவது புதிய உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். ஆக உள்ளுக்குள் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனிதர்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆன காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த விகாரமும் இருக்கக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். முக்கியமானது காம விகாரமாகும். இதற்காக தான் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது. வீட்டிற்கு வீடு எவ்வளவு அமைதியற்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உலகத்தில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது? ஏனென்றால் பாவ ஆத்மாக்களாக இருக்கின்றனர். விகாரங்களின் காரணத்தினால்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் உலகில் எதுவும் எதற்கும் பயன்படாததாக இருக்கிறது. முள் நிறைந்த காடு எரிந்து போய்விடும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்தும் எரிந்து போய்விடும். ஆத்மாவான
ஆத்மாவானது நெருப்பில் எரிந்து விடாது. ஆத்மா எப்பொழுதும் காப்பீடு செய்யப்பட்டது போல அழிவற்று இருக்கும். ஆத்மாவை யாராவது காப்பீடு செய்கிறார்களா என்ன? தேகத்தை தான் காப்பீடு செய்கிறார்கள். ஆத்மா அழிவற்றது. இது விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மா மேலே வசிக்கக்கூடியது. 5 தத்துவங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாகும். அனைத்து பொருட்களும் 5 தத்துவங்களினால் உருவாக்கப்படுகிறது. ஆத்மா உருவாக்கப்படுவது கிடையாது. ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. புண்ணிய ஆத்மாவாகவும் பாவ ஆத்மாவாகவும் மாறுகிறது. அவ்வளவுதான். ஆத்மாவிற்கு தான் புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா என்று பெயர் ஏற்படுகிறது. 5 விகாரங்களினால் எவ்வளவு அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். விகாரங்கள் தான் முழு நடத்தைகளையும் கெடுத்து விடுகிறது. நடத்தை என்று எதை கூறப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக அரசாங்கமாகும். பாண்டவ அரசாங்கம் என்று கூறாமல் ஈஸ்வரிய அரசாங்கம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதைகளாக ஆக்குகிறது. இல்லை என்றால் தேவதைகள் எங்கிருந்து வருவார்கள் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் தேவதைகளாக எப்படி இருந்தனர்? அவ்வாறு உருவாக்கியது யார்? தேவதைகள் சொர்க்கத்தில்தான் இருப்பார்கள். ஆக அவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கியது யார்? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளாக அவசியம் ஆகின்றனர். பிறகு மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆகின்றனர். இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை எனும் பொழுது மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அனைவரும் நடிகர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருக்க வேண்டும். படிப்பை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் அவசியம் தூய்மையாகவும் வேண்டும். அசுத்தமாவது மிகவும் கெட்ட விஷயம். ஆத்மா தூய்மையை இழக்கிறது. ஒருவருக்கொருவர் அசுத்தமாக ஆகிக் கொண்டிருக்கின்றனர். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவது உங்களது கடமையாகும். தூய்மையாகும் பொழுது தூய்மையான உலகிற்கு சென்று விடுவீர்கள். இதை ஆத்மா புரிந்து கொள்கிறது. ஆத்மா இல்லை என்றால் ஷரீரமும் நிலைத்திருக்காது, பதிலும் அடைய முடியாது. உண்மையில் நாம் தூய்மையான உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருந்த காரணத்தால் தான் தூய்மையற்ற உலகிற்கு தகுதியானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். எதுவரை தூய்மை ஆகவில்லையோ அதுவரை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக முடியாது. சொர்க்கத்தை சங்கம யுகத்தில்தான் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அங்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த சங்கம யுகத்தில்தான் உங்களுக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது. தூய்மை ஆவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. ஒரே ஒருவர்தான் தூய்மையாக்குபவர் என்று கூறப்படுகிறார். பாபா எம்மை இவ்வாறு தூய்மையாக ஆக்குங்கள். இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் அல்லவா? நாம் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மை இழந்து விட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஷியாம் மற்றும் சுந்தர் என்று இவரது பெயரும் அவ்வாறு வைக்கப்படுகிறது. கிருஷ்ணரின் சித்திரம் கருப்பாக அல்லது நீல நிறமாக உருவாக்குகின்றனர். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. கிருஷ்ணரை பற்றியும் உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இதை 2 உலகமாக ஆக்கிவிட்டனர். உண்மையில் 2 உலகம் கிடையவே கிடையாது.
உலகம் ஒன்றுதான். ஆகவேதான் அதுவே புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகிறது. முதலில் சிறிய குழந்தை புதியதாக இருக்கிறது, பிறகு பெரியவராகி வயோதிகராக ஆகிவிடுகிறது. ஆக புரிய வைப்பதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? தனது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் புரிந்திருக்கின்றனர் அல்லவா? புரிந்து கொண்டதால் எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகியிருக்கின்றனர். புரிய வைத்தது யார்? பகவான். யுத்தம் போன்ற விஷயங்கள் கிடையாது. பகவான் எவ்வளவு புத்திசாலியாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார், எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றார். சிவனின் சிலைக்கு முன் சென்று அனைவரும் நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆனால் அவர் யார், என்ன செய்கிறார் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிவகாசி, விஸ்வநாத், கங்கா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். சிறிதும் அதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. புரிய வைத்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்கள் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறோம் என்று கூறுகின்றனர். ஆனால் ராமராஜ்யம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ராமராஜ்யம் என்று சத்தியுகம் புதிய உலகிற்கு கூறப்படுகிறது. உங்களிலும் வரிசைப்படியாகத்தான் தாரணை ஏற்படுகிறது. சிலர் மறந்து விடுகின்றனர். ஏனென்றால் முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர். ஆக யார் தங்க புத்தியாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களது கடமை மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவது ஆகும். கல் புத்தியுடையவர்கள் முன்பு போலவே நடந்து கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் அன்னம் போன்றவர்கள் கொக்கு போல ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? அன்னம் போன்று இருப்பவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள். சிலரது நடத்தை கொக்கு போல இருக்கிறது. அவர்களிடத்தில் அனைத்து விகாரங்களும் இருக்கின்றன. இங்கும் அதிகமான விகாரம் உடையவர்கள் வந்து விடுகிறார்கள். அவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அறிந்து கொள்ள முடியாது. பல சென்டர்களிலும் விகாரிகள் வருகிறார்கள். சாக்குப்போக்கு கூறுகிறார்கள். நாங்களும் பிராமணர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் முற்றிலும் பொய். அதனால்தான் இது பொய்யான உலகம் என்று கூறப்படுகிறது. அந்த புதிய உலகம் உண்மையான உலகமாகும். இது சங்கம யுகம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! யார் பொய் பேசுபவர்களோ பொய்யான காரியம் செய்யக்கூடியவர்களோ அவர்கள் மூன்றாம் தரமுடையவர்களாக ஆகின்றனர். முதல் தரம், இரண்டாம் தரம் என்று கூட இருக்கிறது அல்லவா? தூய்மை காண முழு நிரூபணம் கொடுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இருவரும் சேர்ந்திருந்து தூய்மையாக இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று சிலர் கூறுகின்றனர். ஆக குழந்தைகள், நீங்கள் புரிய வைக்க வேண்டும். யோக பலம் இல்லாத காரணத்தினால்தான் இவ்வளவு எளிய விஷயத்தையும் முழுமையான முறையில் புரிய வைக்க முடியவில்லை. இங்கு நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்ற விஷயத்தை யாரும் புரிய வைப்பது கிடையாது. தூய்மையாக ஆவதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். அது தூய்மையான உலகமாகும். தூய்மையான உலகத்தில் அசுத்தமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. 5 விகாரங்களே கிடையாது. அது விகாரமற்ற உலகமாகும். இது விகாரமான உலகமாகும். நமக்கு சத்தியுக ராஜ்யம் கிடைக்கிறது என்றால் நாம் ஏன் ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கக்கூடாது? நமக்கு உயர்ந்த லாட்டரி கிடைக்கிறது. ஆக மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? தேவி தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர் அல்லவா? அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக தந்தைதான் ஆக்குவார். ஆக நம்மிடத்தில் இந்த ஊக்கம் இருக்கிறது என்று கூற வேண்டும்.
தந்தைதான் இவ்வாறு ஆக்குகிறார். தந்தையை தவிர புதிய உலகத்தை யாரும் உருவாக்க முடியாது. மனிதனை தேவதையாக ஆக்குவதற்கு இறைவனே வருகிறார். அதற்குதான் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்றும் புரிய வைக்கப்படுகிறது. பக்திக்கு பிறகு வைராகியம். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த ஷரீரம் என்ற ஆடையை நீக்க வேண்டும். இந்த மோசமான உலகத்தில் இருக்கக்கூடாது. 84 பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது சாந்தி தாமத்தின் வழியாக செல்ல வேண்டும். முதலில் அல்லாவின் விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. பழைய உலகம் அழிந்துவிடும் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை புதிய உலகத்தை உருவாக்குகிறார். சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு தந்தை பலமுறை வந்திருக்கிறார். நரகம் விநாசமாகிவிடும். நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, சொர்க்கம் மிக சிறியதாக இருக்கும். புதிய உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். இங்கு பல தர்மங்கள் உள்ளன. ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார்? பிரம்மா செய்யவில்லை. பிரம்மாவோ அசுத்தத்திலிருந்து தூய்மையாக ஆகின்றார். அசுத்தத்திலிருந்து தூய்மையாக ஆவது என்று என்னை கூற மாட்டீர்கள். தூய்மையாக இருக்கின்றனர் என்றால் அவர்களது பெயர் லக்ஷ்மி நாராயணன் ஆகும். பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவாகும். இவர் பிரஜாபிதா அல்லவா? சிவபாபாவை அனாதியானவர், படைப்பவர் என்று கூறுகிறோம். அனாதி என்ற வார்த்தை தந்தைக்கு மட்டுமே. தந்தை அனாதியாக இருக்கின்றார் என்றால் ஆத்மாவும் அனாதியாகும். விளையாட்டும் அனாதியானது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியின் கால அளவின் ஞானம் கிடைக்கிறது. இதை கொடுத்தது யார்? தந்தை. நீங்கள் 21 பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் செல்வமற்றவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். இங்கிருந்துதான் விகாரங்களின் மூலம் நடத்தைகள் கெட்டு போக ஆரம்பிக்கிறது. மற்றபடி 2 உலகங்கள் கிடையாது. சொர்க்கம், நரகம் இரண்டும் ஒன்றாகவே சேர்ந்திருப்பதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள். சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதி வைத்து விட்டனர். நூல் மிகவும் சிக்கலுடையதாக இருக்கிறது. தந்தையை தவிர வேறு யாரும் சிக்கலை எடுக்க முடியாது. நாம் எந்த காரியத்திற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம். வந்து தூய்மையாக்கி நமது நடத்தைகளை மாற்றுங்கள் என்று அவரைதான் அழைக்கிறோம். உங்களது நடத்தைகள் எவ்வளவு மாறிவிட்டது. சிலர் மாறுவதற்கு பதிலாக மேலும் கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். நடத்தைகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்று மகாரதி, அன்னப்பறவை என்று அழைக்கப்படுகின்றனர். நாளை கொக்காகி விடுகின்றனர். தாமதம் ஏற்படுவது கிடையாது. மாயையும் குப்தமானது அல்லவா? கோபத்தை பார்க்க முடியாது. உரத்த குரலில் பேசி வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது தென்படுகிறது. ஆச்சரியத்துடன் கேட்கின்றனர், கூறுகின்றனர், பிறகு சென்று விடுகின்றனர். எத்தனையோ பேர் விழுந்து விடுகின்றனர். ஒரே அடியாக கற்களாக ஆகிவிடுகின்றனர். இந்திர பிரஸ்தத்திற்கான விஷயம் அல்லவா, தெரிந்து விடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வரக்கூடாது. சிறிது ஞானம் கேட்டாலே சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஞானம் அழிய முடியாது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஒருவேளை விகாரத்தில் சென்றால் பதவி குறைந்துவிடும். சூரிய வம்ச, சந்திர வம்சம், பிறகு வைஷ்ய வம்சத்தை சார்ந்தவர் சூத்ர வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவீர்கள். இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். கலியுகத்தின் ஆயுள் 40,000 ஆண்டுகள் என்று அவர்கள் கூறிவிட்டனர். ஏனியில்
பூமியில் இறங்க வேண்டும் அல்லவா? 40,000 ஆண்டுகள் எனும் பொழுது மக்கள் அதிகமாக ஆகிவிடுவார்கள். 5,000 ஆண்டிலேயே இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கும் கிடைப்பது கிடையாது. இத்தனை 1000 ஆண்டுகளில் எவ்வளவு அதிகரித்துவிடும்? ஆக தந்தை வந்து பொறுமையை ஏற்படுத்துகிறார். அசுத்தமான மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களது புத்தியானது இந்த பக்கம் வரவே முடியாது. இப்பொழுது உங்களுடைய புத்தி எவ்வளவு மாறி இருக்கிறது பாருங்கள். இருப்பினும் மாயை அவசியம் ஏமாற்றி விடுகிறது. இச்சையற்றவர்களாக ஆகுங்கள். ஏதாவது ஆசைப்பட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். ஒரு பைசாவிற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நல்ல நல்ல மகாரதிகளையும் மாயை ஏதாவது ரூபத்தில் எப்பொழுதாவது ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்கள் இறை தந்தையின் மனதில் அமர முடியாது. எவ்வாறு லௌகீக தாய் தந்தையின் மனதில் அமர முடியாதோ அதை போன்று தந்தையை கொன்றுவிடும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். குடும்பத்தையே அழித்து விடுகிறார்கள். மகா பாவ ஆத்மாக்கள் ஆவர். ராவணன் இப்படி ஆக்கிவிட்டது அசுத்தமான உலகம். இதில் ஒரு பொழுதும் உள்ளத்தை ஈடுபடுத்த கூடாது. தூய்மையாவதற்கு மிகுந்த தைரியம் தேவை. உலக ராஜ்யத்தின் பரிசை அடைவதற்கு தூய்மை முக்கியமானது. அதனால்தான் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று தந்தையிடம் கூறுகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆசையற்றவர்களாக ஆக வேண்டும். இந்த அசுத்தமான உலகில் மனதை ஈடுபடுத்தக் கூடாது. இரண்டாவது, தூய்மைக்கான முழுமையான நிரூபணம் கொடுக்க வேண்டும். அனைத்தையும் விட உயர்ந்த நடத்தை தூய்மை ஆகும். தன்னைத்தான் மேம்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் தூய்மை ஆக வேண்டும். வரதானம். 3 காலங்களையும் உணர்ந்தவர் எனும் நிலையில் நிலை பெற்று எப்பொழுதும் உறுதியாக பார்வையாளராக இருந்து நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி ஆகுக. விளக்கம். 3 காலத்தையும் உணர்ந்த நிலையில் நிலை பெற்று ஒவ்வொரு எண்ணம் செயலை செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். இது ஏன், என்ன, எதற்கு என்ற கேள்வி இல்லாது எப்பொழுதும் முற்றுப்புள்ளி வையுங்கள். எதுவும் புதிதல்ல. ஒவ்வொரு ஆத்மாவின் நடிப்பையும் நன்கு தெரிந்து கொண்டு நடியுங்கள். ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பானவராகவும் சமநிலையில் இருந்தால் பதட்டம் நீங்கிவிடும். இவ்வாறு எப்பொழுதும் உறுதியாக பார்வையாளராக இருங்கள். இதுவே நம்பர் 1 அதிர்ஷ்டசாலியின் அடையாளம். ஸ்லோகன். பொறுமை எனும் குணத்தை கையாளும் பொழுது கடுமையான சம்ஸ்காரமும் குளிர்ச்சியானதாக குளிர்ந்துவிடும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய ஸ்லோகன். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி எங்களது பிறப்புரிமை. பரம்தாமத்தில் முக்தி, ஜீவன் முக்தி பற்றி என்னவென்று தெரியாது. இந்த பிராமண வாழ்க்கையில் இப்பொழுதே இந்த அனுபவத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி.